உடல் எடை குறையறதுக்கு இந்த 3 ஜூஸ் கட்டாயம் குடிங்களேன். ஏன்னா, இது நான் நெறைய பேருக்கு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவான ரிசல்ட் சொல்றாங்க. அதாவது மாசத்துக்கு 2லிருந்து 3 கிலோ குறையுது. ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்குங்க, அதாவது சுகர், பிபி இருக்கிறவங்க உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஜூஸ் நீங்க குடிக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க. நம்மளும் நெறைய பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இந்த 3 ஜூஸ்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஆஃப்டர் டெலிவரி. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொப்பை, அடி வயிற்று தொப்பை அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தொப்பை குறையறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நெறைய நம்ம ஜூஸை காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்க போறோம். இப்போ வாரத்துக்கு 1 நாளோ, 2 நாளோ இத நீங்க குடிக்கலாம். அப்போ 4 டேஸ் ஒன்ஸோ, 3 டேஸ்க்கு ஒன்ஸோ இத நம்ம பயன்படுத்தும்பொழுது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேற மூன்றுமே உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. உடல்ல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், தேவையில்லாத கழிவுகள் இத வெளியேத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு நீங்க நெறைய விஷயங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டயட்டோட இதுவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறையறதுக்கு இந்த 3 ஜூஸ் கட்டாயம் குடிங்களேன். ஏன்னா, இது நான் நெறைய பேருக்கு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவான ரிசல்ட் சொல்றாங்க. அதாவது மாசத்துக்கு 2லிருந்து 3 கிலோ குறையுது அப்படின்ட்டு. ஹெல்த்தியா இருக்கிறவங்களுக்குங்க, அதாவது சுகர், பிபி இருக்கிறவங்க உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஜூஸ் நீங்க குடிக்கும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்குங்க. நம்மளும் நெறைய பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இந்த 3 ஜூஸ்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு, ஆஃப்டர் டெலிவரி. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொப்பை, அடி வயிற்று தொப்பை அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தொப்பை குறையறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நெறைய நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ஆண்களுக்குமே உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லைங்களா? ஸோ இந்த உடல் எடை எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு சிம்பிளா இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் இந்த 3 ஜூஸ் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாளைக்கும் ஒரு ஜூஸ் நீங்க குடிங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடி வெயிட் நீங்க எவ்வளவு இருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் 75 கேஜி இருக்கேன், இல்ல 80, இல்ல 90, 100, 112 அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஜூஸோட அளவு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 65 to 75 கேஜி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இது ஒரு 150 ml இந்த ஜூஸ் 3 ஜூஸுமே குடிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 75 இதுலேருந்து ஒரு 90 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா 250 ml எடுத்துக்கோங்க. அபவ் 90 இருக்கீங்க அப்படின்னா 300 ml இந்த ஜூஸஸை நீங்கள் குடிச்சுக்கோங்க. சரிங்க, இந்த ஜூஸ் குடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கிட்டிங்களா, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் தண்ணி விட்டு ஊற வச்சு நைட்டே வச்சிடணுங்க. ஸோ இந்த கிராம்பு, சீரகம் ரெண்டும் ஊறின பிறகு காலையில் எந்திரிச்சு இதை அரைக்கணும். இதனோட நம்ம வேறு என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஜென்ரலாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் நாட்டு வெள்ளரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இது சீக்கிரமாக நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக இதை காலையில் எம்ப்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிக்கலாம். காலையில் எந்திரிச்சோடனே இந்த வெள்ளரிக்காயோட சீரகம், இந்த நம்ம கிராம்பு ஊற வச்சுருக்கோம். எதுக்காக ஊற வைத்து போகிறோம்? இந்த பவுடராக போட்டுக்கலாமே அப்படின்னா, ஊற வைத்து அதை நல்லா நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கும் போது அதனுடைய சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்குங்க. ஸோ இந்த வெள்ளரிக்காயோட இந்த சீரகமும் கிராம்பும், இது ஃபஸ்ட்டே சீரகம் கிராம்பும் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் புதினா இலைகள் கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக போடலாங்க. நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸை காலையில் எம்ப்டி ஸ்டொமக்கில் குடிக்க போகிறோம். இப்போது வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இதை நீங்கள் குடிக்கலாம். அப்போ 4 டேஸ் ஒன்ஸோ 3 டேஸ்க்கு ஒன்ஸோ இதை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ கழிவுகள் வெளியேறும். நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வெயிட் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும்.
அடுத்து இரண்டாவது முக்கியமான ஒரு ஜூஸ் நம்ம என்னங்க குடிக்க போகிறோம் அப்படின்னா கற்றாழை. கற்றாழையை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம வீட்டில் கற்றாழை இல்லைனாலும் வாங்கிட்டு வந்துடுங்க. மடலாகவே இப்போ கடைகளில் கிடைக்குது. கற்றாழை மடலாகவே கிடைக்கும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மடல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2-3 முறை நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ இது மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இதனோட வேறு என்னென்னலாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு முழு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். உடல் உஷ்ணம் இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது, அது எல்லாமே சரியாகணும் அப்படின்னா இதை நம்ம கற்றாழையை பயன்படுத்திக்கலாம். ஸோ கற்றாழை இருக்குது இல்லைங்களா? ஸோ கற்றாழை, கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸும் வாரத்துக்கு 2 முறை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை குறைக்கும். நிறைய பேருக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இரும்புச்சத்து குறைபாடு அப்படின்றது இருக்கும். ஸோ இதை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் இதை தாராளமாக இதை பயன்படுத்திட்டு வரலாம். அடுத்து 3வது ஒரு ஜூஸ் சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸுங்க. ஆனால் உடல் சூட்டை கண்டிப்பாக இது வந்து குறைச்சிரும். மணத்தக்காளி. ஸோ மணத்தக்காளி கீரையை ஜூஸாக நம்ம குடிக்க போகிறோம். கீரையை வந்து நம்ம ஜூஸாக குடிக்கிறதுனால என்ன பலன்? நிறைய பேருக்கு எனக்கு அசிடிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வயிறு எரிச்சல். ஏன்னா ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறது இந்த அல்சர் இருக்குது தெரியுங்களா? அல்சர்னால வயிறு எரியுது, சாப்பிட்றோம். திரும்ப வயிறு எரியுது, சாப்பிட்றோம். இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டே உடல் எடை ஒரு சிலருக்கு அதிகமாகிடும். அதுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை சாறாக எடுத்து குடிப்பது ரொம்ப சிறந்ததுங்க. இதுலையுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ மணத்தக்காளி கீரை ஒரு நல்ல ஒரு 2லிருந்து 3 கைப்பிடி அளவு எடுத்து இதனோட நல்லா அரைச்சி இதுலேயுமே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 300-400 ml நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பித்ததோடம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மணத்தக்காளி ஜூஸ் குடிச்சு பாருங்கள். அதிகமான உடல் சூட்டுனால வாயில் வந்து நமக்கு மவுத் அல்சர் வர ஆரம்பிச்சிடும். நெஞ்செரிச்சல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது சரியாகிறதுக்கும் நீங்கள் மணத்தக்காளி ஜூஸாக குடிக்கலாம். ஸோ இந்த 3 ஜூஸுமே நமக்கு இந்த வெள்ளரி, ஆலோவேரா சேர்த்து குடிக்கிறது, இந்த மணத்தக்காளி, இது 3மே உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம், தேவையில்லாத கழிவுகள் இதை வெளியேற்ற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த டயட்டோட இதுவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸ்பெஷலாக இதில் வெயிட் லாஸ்க்குனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பெஷல் ஹெர்பல் டீடாக்ஸ் டீ இருக்குது. டீடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதே பாடியில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கான ஸ்பெஷல் மெடிசனும் இருக்குது. இந்த ஜூஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் தேவைப்படுது, வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு டயட் பிளான் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.